கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அதன் மைய வசனமாக 5வது வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்திலே பல இடங்களிலே நாம் எதை செய்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், எதை செய்தால் கர்த்தரால் சபிக்கப்படுவோம், இல்லை என்றால் கர்த்தரால் தண்டிக்கப்படுவோம் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கூறப்பட்ட சாபங்களில் இல்லை என்றால் தண்டனைகளை குறித்த எச்சரிக்கையின் வசனம்தான் இது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு, மாம்சமானதைனா தன்னுடைய சொந்த பலத்தையோ பணத்தையோ செல்வாக்கையோ உடைமைகளையோ இல்லை இந்த உலகத்தில் இருக்கும் அந்தஸ்தையோ நம்பிக்கையாக கொண்டு கர்த்தரை விட்டு விடுகிறது. அது இந்த வசனத்தில் நம்ம எந்த மனுஷனையும் நம்பக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. அதே போல் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற செல்வத்தையோ இல்லை என்றால் நமக்கு கொடுத்துருக்கிற சமூக அந்தஸ்தையோ குறைத்து மதிப்பிடவும் கூடாது. எது கண்டிக்கப்பட்டிருக்குதுன்னா, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை எனக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தெரியும், எனக்கு எம்எல்ஏவை தெரியும், எம்பியை தெரியும், கமிஷனரை தெரியும், பெரிய பெரிய ஊழியர்களை தெரியும். அப்படி இல்லைனா நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ படித்திருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னால் எல்லா சூழ்நிலையும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதோ இல்லை தன் மீதோ நம்பிக்கை வைத்து கடவுளை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன். அவன் இருதயத்தில், அவன் மனசில் எனக்கு யார் ஒத்தாசையும் தேவையில்லைடா, நான் வாழ்கிறதுக்கு யார் தயவும் எனக்கு தேவையில்லை, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருப்பேன், நான் ஒரு சுயம்பு, இல்லை அப்படின்னா நீங்களாம் என்னை விட்டுட்டு போனால் என்ன, எனக்கு இவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் தவறு. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான் சபிக்கப்பட்டவர்கள். இப்போ ஏன் நம்ம மனுஷனை நம்பாமல் கடவுளை நம்ம நம்புறது மேலானதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்படின்னா, முதலாவது கர்த்தர் நம்மை ஒருபோதும் தவறான வழியில் நடத்துபவர் அல்ல. எரேமியாவுடைய நாட்களிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களை தவறான வழியில் நடத்திட்டாங்க, கர்த்தரை விட்டு தூரமாக நடத்திட்டாங்க. எப்படி நடத்திட்டாங்கன்னா, நீ உன்னுடைய சொந்த பலத்தில் நம்பு, நமக்கு ராஜா இருக்கிறாரு, நமக்கு இராணுவம் இருக்குது, இல்லை இந்த தேவாலயத்தின் மேலே நம்பிக்கைன்னு சொல்லி கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கையை மனிதர்கள் மீதும் அவருடைய உடைமைகளின் மீதும் அரசின் மீதும் அவங்க வைத்தாங்க. அப்போ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களை தவறான விதத்தில் நடத்தினாங்க. ஆனால் கடவுள் நம்மளை ஒருபோதும் தவறான விதத்தில் நடத்த மாட்டார். கர்த்தர் ஞானத்தில் சிறந்தவர், அவரது ஆலோசனைகள் பரிபூர்ணமானது. இப்போ கர்த்தர் அவருடைய ஞானத்தை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை விட சிறந்த ஒரு ஆலோசனை கவுன்சிலர் வேற யாருமே கிடையாது. அப்போ கர்த்தர் நமக்கு சிறந்த ஆலோசகராக இருப்பதுனால மனுஷன் நமக்கு கொடுக்குற ஆலோசனையை விட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை மேலானது. அப்புறம் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கை காப்பாற்றுபவர். சில மனிதர்கள் அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. பொதுவாக அரசியல்வாதிகளை குறித்து நம்ம பேசுவோம். எலெக்ஷன் டைமில் நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாக்குகளை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி. வேறு ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க, எப்படின்னா அவங்க உண்மையாக நமக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி விரும்புவாங்க. இப்போ நம்ம ஒரு சர்ச்சில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்டர் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உண்மையாக மனதார கொடுக்கணும்னு சொல்லி ஒத்துக்கொள்வாங்க. அவங்க அந்த வாக்கு கொடுக்குற நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்குற திறன் இருக்கும், ஆனால் நம்ம அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அவங்களால அது கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை ஏமாற்றணுங்கிறதுக்காக அதை பண்ண கிடையாது. அந்த சமயத்தில் அவங்களால அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு உதவி செய்ய முடியல. அதே மாதிரி தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த காரியத்துக்கு நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த சூழல் வரும்போது அவங்களால உதவி செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் அவங்களே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எப்போதுமே அவருடைய வாக்கை காப்பாற்றுபவர். அப்புறம் கர்த்தரை தன்னை நம்பினோரை கைவிடாதவர். He will never leave anyone who put the trust in them. இப்போ நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர் எந்தாவது ஒரு சூழ்நிலை நம்மளை கைவிடுவாரா? இல்லைங்க. சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்க தாமதிக்கலாம், சில நேரங்களில் சில கஷ்டங்களுக்குள்ளாக நாம் செல்ல அனுமதிக்கலாம். அதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான். எப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்கள் அவனை கட்டி எழுப்பியதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் நம்மளை கைவிடாத தேவன். அப்புறம் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவ வல்லவர். இப்போ நமக்கு சிறந்த நண்பர்கள் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் ஒரு சில நேரங்களில் தே பிகம் ஹெல்ப்லெஸ். அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியாது. இப்போ நானே
சிலருக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு உதவி செய்கிற திறன் நமக்கு இல்லை. சில நோயாளிகளை சந்திக்கும் போது, ஐயோ எனக்கு ஒருவேளை நான் ஒரு மருத்துவனாக இருந்திருந்தால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சையை நம்ம இலவசமாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு மருத்துவன் இல்லாதனால அவங்களுக்கு அந்த சிகிச்சை என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்க முடியாது. அப்போது எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை நேசிக்கிற மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரால் உதவி செய்ய முடியும். கர்த்தர் நம் மீது மிகுந்த அக்கறை உள்ளவர். இயேசு சொன்னார், ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்கள் மீது எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய தாயை விட, நம்முடைய கணவனை விட, மனைவியை விட, பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, நம் உயிர் நண்பர்களை விட, நம் போதகர்களை விட நம்மை அதிகமாக நேசிக்கிற தேவன். ஆகினால் அவரை நம்ம நம்பணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த பின்வரும் வசனங்கள் நம்ம வாசித்தோம்னா அவன் எப்படிப்பட்டப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் அவன் இருப்பான். ஹீ வில் பி ப்ராஸ்பரஸ். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நம்ம மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை இல்லை என்றால் நம் மீது வைக்கிற நம்பிக்கை நம் கடவுளை சார்ந்து கொள்வதற்கு தடையாக போயிடும். ஆனால் நாம் கடவுளை முழு மனதோடு நம்பும்போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே மேட்டியுமே தவிர்ப்போம். என்னால் முடியும், எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்கள வச்சு நான் எதை வேணாலும் சாதித்துக்கொள்வேன் என்ற மனநிலையை நம்ம கைவிடுவோம். கர்த்தரை நம்ம நம்புவோம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமேன்.